ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேர் வெங்கடேஷ். நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம், ஒரு காணொலி நான் தான் போட்டிருந்தேன். ஸோ அதில் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, ஸோ ஏர்லி மார்னிங் எந்திரிக்கிறதோட சக்ஸஸ், அதுக்கப்புறம் நம்ம அந்த வெற்றிங்கிறது. ஸோ அதில் தான் அந்த ஏர்லி மார்னிங் சீக்கிரம் எழுந்திரிச்சு சில ப்ராக்டிசஸ் பண்ணுறதுல தான் ஸோ வெற்றிங்கிறது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்திருப்பேன். ஸோ அதே மாதிரி வெற்றியின் ரகசியம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. உங்களோட லைஃப்பில் நிறைய பேர்கிட்ட நீங்கள் கேட்டு கூட தெரிஞ்சிருந்துருக்கலாம். சில பேர் உணர்ந்து உங்களோட லைஃப்பில் நீங்கள் சில வெற்றியின் ரகசியங்களை நீங்களே கண்டுபிடிச்சிருந்துருக்கலாம். அதே மாதிரி இப்போது ஒரு சின்ன சீக்ரெட் சார். இப்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு நான் சமீப காலத்தில் நான் ஃபீல் பண்ணி உணர்ந்த ஒரு சீக்ரெட். ஸோ இது வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, சக்ஸஸ்ங்கிறது எப்படி நம்ம அதை சுவைப்பது அப்படிங்கிறது ஒரு விஷயம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ரீசன்ட் டேஸில். ஸோ நான் வந்துட்டு பணத்துக்கு பின்னாடி போன காலங்கள் பல. ஸோ நம்ம வந்துட்டு பணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம முயற்சி பண்ணி, ஸோ அது நடந்து சில சமயம் நடக்காமல் போகி, ஸோ அந்த மாதிரிலாம் இருந்திருக்கு. பட் ஆனால் ஸோ பணங்கிறது இந்த இடத்துல அதுவே நம்மக்கிட்ட வரணும். ஸோ நிறைய பேர் சினிமாவில் கூட டயலாக் சொல்லுவாங்க, அதாவது நம்ம தேடி ஒரு விஷயத்தை போகக்கூடாது, அந்த விஷயம் நம்மளை தேடி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பணம். ஸோ பணங்கிறது நம்ம எப்பயுமே அதை தேடி நம்ம என்னதான் போனாலுமே அந்த பணங்கிறது நம்மளை நோக்கி வரவே வராது. ஸோ பணங்கிறது எப்போ நம்மளை நோக்கி வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நம்ம வந்துட்டு இந்த பணம் வந்துட்டு நம்மக்கிட்ட இருக்கிறதா உணரணும் ஃபஸ்ட்டு. அந்த பணம் நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனதளவில் கூட, அதாவது சைக்காலஜிக்கல் லெவலில் கூட நம்ம வந்துட்டு அப்படி நினச்சிடக்கூடாது. ஸோ பணம் என்கிட்ட இருக்குது, பணம் என்கிட்ட வந்துக்கிட்டு இருக்குது, பணம் என்கிட்ட ரொம்ப நல்லா வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம சொல்லணும். ஸோ அந்த மாதிரி நம்ம சொல்லும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸோ நம்மளோட சைக்காலஜிக்கல் லெவல். ஸோ சில பேர் சொல்லுவாங்க, நீங்கள் வந்துட்டு பாசிட்டிவாக பேசுனீங்கன்னா உங்களோட நோக்கி உங்களுக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அது ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்லது நடக்கும், கரெக்டு தான். அது பாசிட்டிவாக பேசுனா உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதை நடத்துறது யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட சைக்காலஜிக்கல் மைண்டு. அதாவது நீங்கள் தான். அதாவது சைக்காலஜிக்கல் மைண்டுங்கிறது யாரும் கிடையாது, நீங்கள் தான். ஸோ அதுக்கிட்ட நீங்கள் நெகட்டிவாக சொல்லிட்டீங்க அப்படின்னா அது என்ன பண்ணிடும்னா, நம்மளால் முடியாது, நெகட்டிவாக எடுத்துக்கிட்டு அந்த விஷயத்த பண்ணாது. இதே நீங்கள் அதுக்கிட்ட பாசிட்டிவாக சொல்லிட்டீங்க, ட்ரெயின் பண்ணிட்டீங்க, பாசிட்டிவாகவே பேசுகிறீங்க, உங்களோட நினைப்பு எல்லாமே பாசிட்டிவாகவே இருக்குது அப்படின்னா அது வந்துட்டு என்ன பண்ணணும்னா அந்த விஷயத்த பண்ணி முடிச்சிடும். ஸோ அது வந்துட்டு ஒரு குதிரை மாதிரி தான். ஸோ ஏற்கனவே போன காணொலியிலே உங்களுக்கு அந்த எக்ஸாம்பிள் நான் சொல்லியிருப்பேன், குதிரையை வச்சு ஒரு எக்ஸாம்பிள். ஸோ அதே மாதிரி உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டை வந்துட்டு நீங்கள் டியூன் பண்ணணும். அதாவது உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டை நீங்கள் என்ன பண்ணணும்னா நம்ப வைக்கணுன்றதுக்காக அதை ஏமாற்றக்கூடாது. ஸோ பணம் வந்துட்டு உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு நம்பணும். ஸோ நீங்கள் அப்படி நம்பினீங்கன்னா மட்டும்தான் அந்த பணம் வந்துட்டு உங்களை நோக்கி வரும். அதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, சைக்காலஜிக்கலாக சயின்ஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்துட்டு பணம் இருக்குதுன்னு நம்பிருச்சு அப்படின்னா அது தைரியமாக என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் அந்த பணம் அதிகமாக வர்றதுக்கு உண்டான வேலைகளில் ஈடுபட ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் சயின்ஸ். ஸோ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நீ முதல்ல பாசிட்டிவாக நினை, அப்போ தான் பாசிட்டிவாக. ஸோ இதுதான் ரீசன். ஸோ நீங்கள் உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்துட்டு எப்போ அது உங்களை நம்பி இன்னும் நிறைய விஷயங்கள் பாசிட்டிவாக பண்ணுமோ, நீங்கள் பாசிட்டிவாக பேசுனீங்கன்னா மட்டும்தான் பண்ணும். ஸோ அந்த பணம் வந்துட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பணம் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நம்பணும். உங்ககிட்ட இல்லைனாலும் பரவாயில்லை, பட் ஆனால் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 ரூபா இருந்தாலுமே உங்ககிட்ட 10 கோடி இருக்கிறதா நீங்கள் நம்பணும். ஸோ அப்போ தான் உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட் என்ன பண்ணணும்னா அந்த 10 கோடியை வந்துட்டு 100 கோடியாக உருவாக்குறதுக்கு உண்டான வேலைகளில் அது ஈடுபடும். ஸோ பெரிய பெரிய விஷயங்கள்லாம் மக்கள் சாதிக்கிறதுக்கு, மனிதர்கள் சாதிக்கிறதுக்கு முக்கியமான காரணமே அவங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட் அதை பண்ணுறது தான். ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களோட சப்கான்ஷியஸ் லெவலில் நீங்கள் வந்துட்டு பண்ண முடியாதுன்னு நம்பிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் எவ்வளோ பெரிய முயற்சி எடுத்தாலுமே, உங்களுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய பின்புலம் உங்களுக்கு இருந்தாலுமே உங்களால் அந்த விஷயத்தை சாதித்து அந்த பணத்தை உங்களால் சம்பாதிக்க முடியாது. ஸோ உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டில் உங்களால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சலனம், ஒரு சின்ன சந்தேகம் கூட நீங்கள் இல்லாமல் எப்போ நீங்கள் அந்த விஷயங்கள் எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே சரி, பண விஷயமா இருந்தால் பணம் இன்கம் வர விஷயமா இருந்தாலுமே சரி, இல்லாட்டி எதனா சாதனைகள் சம்மந்தமான விஷயங்களாக இருந்தாலும் சரி, எந்த விஷயமா இருந்தாலுமே சரி, நீங்கள் மனதளவில் ஃபஸ்ட்டு நம்பணும். ஸோ உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டு தான் அந்த வேலையை செய்ய போகுது. அதை செஞ்சு முடிக்கிற வேலையை வந்து உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட் தான் செய்ய போகுது. ஸோ இதுதான் சீக்ரெட். ஸோ இப்போது பணம் வந்துட்டு நீங்கள் இருக்கிறதா நம்புறீங்க, உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்துட்டு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்குது, பணம் நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் கடவுள் இருக்குன்னு நம்புறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா,
பிரபஞ்சம் வந்துட்டு நீங்கள் என்ன கேட்குறீங்களோ பிரபஞ்சத்துக்கிட்ட, ஸோ உங்களுக்கு அது தரும். நீங்கள் பணம் இருக்குன்னு திரும்ப திரும்ப சொல்லும்போது பிரபஞ்சம் என்ன பண்ணுன்னா உங்களுக்கு மேலும் மேலும் அந்த பணத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ என்கிட்ட பணமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யாராச்சும் ஒருத்தவங்க சொல்கிறாங்க அப்படின்னா பிரபஞ்சம் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸோ இவங்ககிட்ட பணம் இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படின்னும் போது இவங்களுக்கு இன்னும் பணம் இல்லாமல் போகணும்னு இவங்க எதிர்பார்க்குறாங்க. ஸோ அதனால் நம்ம இவங்களுக்கு பணம் இல்லாத பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை இன்னும் கடன்காரனாகவும் பண கஷ்டம் இருக்கிறவனாகவும் மாற்றிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த கடவுள் அந்த பிரபஞ்சம் இந்த மாதிரி நம்புறவங்களுக்கு இந்த தியரி ஒர்க் அவுட் ஆகும். ஸோ கடவுள் இல்லை பிரபஞ்சத்து மேலாம் எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நான் சொல்கிற இந்த தியரி, இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட். ஸோ நீங்கள் பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்குதுங்கிறத நீங்கள் விட்டுருங்க. நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி என்கிட்ட ஒரு விஷயம் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட் என்ன பண்ணிடும்னு பார்த்தீங்கன்னா அதை வந்துட்டு நம்பிடும். உங்ககிட்ட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்பிட்டு உங்களுக்கு இல்லை அப்படின்னும் போது இல்லாத ஒன்றத்தை அப்போ எடுத்துக்கணும் அப்படின்னு தான் அர்த்தம். பட் ஆனால் உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படி வேலை செய்யாது. ஸோ நீங்கள் வந்துட்டு நினைக்கலாம், இல்லை என்னோட சப்கான்ஷியஸ் மைண்ட் இப்படி தான் வேலை செய்யும்னு சொல்லிட்டு நீங்கள் ஆர்கியூ பண்ணலாம். பட் ஆனால் உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படி வேலை செய்யாது. உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட் என்ன பண்ணணும்னா நம்மளால் இல்லை, நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னும் போது நம்மளால் முடியாது. ஸோ என்கிட்ட இந்த விஷயம் இல்லை, அதனால் என்னால் இந்த விஷயம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா கூட உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட் உங்களுக்கு எதிர்க்க நின்று செயல்படும். உங்களை எதிர்க்கும். உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட் உங்களை எதிர்த்து உங்களை அந்த வேலைகள் நீங்கள் முயற்சி பண்ணிங்களாலுமே கூட உங்களால் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியாது. உதாரணத்துக்கு உங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா தொய்வு ஏற்படும். அதாவது நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுவீங்க அப்படின்னா வேலைகள் செய்கிறதுக்கு சோம்பேறித்தனப்படுவீங்க. உங்களுக்கு அந்த வேலைகள் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்காது. உங்களை யாராச்சும் தள்ளணும் போய் இந்த வேலையை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கெல்லாம் மெயின் ரீசன் என்னென்னா உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்துட்டு நீங்கள் அந்த விஷயம் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நம்பலை அப்படின்னா அதுக்கு இன்ட்ரெஸ்ட் வராது உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு. ஸோ அந்த வேலைகள் நீங்கள் பண்ண மாட்டீங்க. ஆப்வியஸாக அந்த விஷயங்கள்லாம் நமக்கு சக்ஸஸ் வராது. உதாரணத்துக்கு அது பணம் வர விஷயமா இருக்கலாம், இல்லாட்டி வேறு என்ன விஷயமா வேணாலும் இருக்கலாம். அந்த விஷயங்கள் கூட பண்ண முடியாது. ஸோ அதுக்கு மெயின் ரீசன் கடவுள் இருக்குது அப்படின்னு பிரபஞ்சம் அதெல்லாம் நம்புறவங்களுக்கு இது எக்ஸாம்பிள். நான் முதல்ல சொன்னது எக்ஸாம்பிள். ஸோ கடவுள் இல்லை, எனக்கு கடவுள் மேலே பெருசாக நம்பிக்கை இல்லை, பிரபஞ்சம் இது மேலே பெருசாக நம்பிக்கை இல்லைன்றவங்களுக்கு சப்கான்ஷியஸ் மைண்டுங்கிறது ஒரு எக்ஸாம்பிள். ஸோ உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டு தான் உங்களுக்கு எல்லா வேலையுமே பண்ணுது. ஸோ அதை வந்துட்டு நீங்கள் சப்கான்ஷியஸ் லெவலில் உங்களால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நம்ப வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் என்ன தான் முயற்சி பண்ணாலுமே, உதாரணத்துக்கு சப்கான்ஷியஸ் லெவலில் நான் வந்து ரொம்ப பண கஷ்டத்தில் இருக்கேன், என்னால் பணம் சம்பாதிக்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிட்டிங்க அப்படின்னா உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்துட்டு அந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வேலைகளில் ஈடுபடாது. ஸோ இதுதான் சயின்ஸ். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னா கடவுள் இருக்குது கடவுள் இல்லை இதுக்குள்ளெல்லாம் போகாமல், ஸோ கடவுள் இருக்குங்கிறவங்க வேறு எடுத்துக்கிட்டோம், கடவுள் இல்லைங்கிறவங்க இப்படி எடுத்துக்கோங்கன்னு கூட நம்ம வேண்டாம். ஜஸ்ட்டு சயின்ஸாகவே பார்ப்போம். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டை டியூன் பண்ணணும். ஸோ பணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நம்பணும். உதாரணத்துக்கு நீங்கள் வாழ்க்கையில் ஒரு பிஸ்னஸில் சாதிக்கணும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும், பணம் இருக்குன்னு நம்புறீங்க. ஸோ அந்த பார்ட் முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்துட்டு ஒரு மளிகை கடை வச்சுருக்கலாம், இல்லாட்டி நீங்கள் ஒரு காய்கறி கடை வச்சுருக்கலாம், ஒரு துணி கடை வச்சுருக்கலாம், ஒரு மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கலாம், இல்லாட்டி நீங்கள் ஒரு ஐடி சர்வீசஸ் பண்ணலாம், ஒரு டேக்ஸ் கன்சல்டண்ட்டாக இருக்கலாம், என்ன தொழில் வேணாலும் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு இப்போ தான் நமக்கு இந்த கண்டென்ட் அண்டு கான்டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வருது. ஸோ இதில் நம்ம என்ன சொல்ல வரோம் மெயினாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் பணம் வருதுங்கிறத நம்பிட்டீங்க. ஸோ ஸ்டெப் 1 கிளியர். ஸோ பணம் உங்ககிட்ட இருக்குது, பணம் உங்களால் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட சப்கான்ஷியஸ் லெவலில் செட் பண்ணிட்டீங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு கிளியர். ஸோ செகண்ட் பாயிண்ட் என்னன்னு எழுதி வச்சுக்கணும் நீங்கள் அப்படின்னா உங்களோட கண்டென்ட். ஸோ கண்டென்ட்டுங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த துறை, எந்த துறையில் நீங்கள் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ. உதாரணத்துக்கு இப்போ நான் முன்னாடி உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் நீங்கள் எந்த தொழில் வேணாலும் பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஸோ அந்த தொழிலில் எது வேணாலும் இருக்கலாம், இல்லாட்டி அதில் சொல்லாத தொழில்கள் நீங்கள் எது வேணாலும் பண்ணலாம். ட்ரேடிங், இந்த மாதிரி எவ்வளோ விஷயங்கள் இருக்குது உலகத்தில், இந்த எண்ணில் அடங்காதது. அதனால் இப்போ நான் சொல்லி முடிக்க முடியாது, அவ்வளோ தொழில்கள் இருக்குது உலகத்தில், அவ்வளோ வேலைகள் இருக்குது, சம்பாதிக்கிறதுக்குண்டான வழிகளுமே இருக்குது. ஸோ இதில் எந்த துறைகள் வேணாலும் நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். ஸோ எல்லா துறைகள்லையுமே உங்களால் சக்ஸஸ்ங்கிறது பார்க்க முடியும். எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கண்டென்ட். ஸோ இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களோட கண்டென்ட் ஸ்ட்ராங்காக இருக்கிற பட்சத்தில் உங்களால் எந்த ஒரு துறையிலையுமே சாதிக்கவும் முடியும், பல கோடிகளில் உங்களால் சம்பாதிக்க முடியும். ஸோ இந்த கண்டென்ட்டுங்கிறத நீங்கள் எப்போ ஸ்ட்ராங்காக்க முடியும் அப்படின்னா கான்டெக்ஸ்ட். ஸோ இந்த இடத்துல கான்டெக்ஸ்ட்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ கண்டென்ட் மட்டும் இருந்தால் பத்தாது, உங்களோட கான்டெக்ஸ்ட்டுமே ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ கண்டென்ட் அப்படிங்கிறது உங்களோட திறமைகள் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு மளிகை கடைக்காரர் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவரோட கண்டென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா
அவர் கடைக்குள்ளே நீங்கள் போகிறீங்க அப்படின்னா எந்த ஒரு பொருளுமே அவர் இல்லைன்னு சொல்லக்கூடாது, சொல்ல மாட்டார். உதாரணத்துக்கு ஒரு பண வசதி கம்மியாக இருக்கிறவங்க அவர் கடைக்கு போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு தேவையான உடைச்ச கடலை, புளி, எல்லா விஷயங்களுமே அவங்களுக்கு இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு செல்வந்தர்கள் ஒரு கடைக்கு போகிறாங்க, அவங்களுக்கு தேவையான பாதாம் பருப்பு, பிஸ்தா, இல்லாட்டி எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஸோ பைன் நட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய விலை உயர்ந்த பொருட்கள்லாம் இருக்குது. ஸோ அதுவுமே அவர் வச்சுருக்கிறாரு. ஸோ அப்போ என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா அவரோட கண்டென்ட் வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அர்த்தம் இந்த இடத்துல. பட் சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எனக்கு கண்டென்ட் ஸ்ட்ராங்காக இருந்தால் போதாது, என்னோட கான்டெக்ஸ்ட்டும் கரெக்டாக இருக்கணும். ஸோ இந்த இடத்துல கான்டெக்ஸ்ட்டுங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட கொள்கைகள். ஸோ சில பேர் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மளிகை கடைக்காரரே வச்சுக்கோங்க, இவர் வந்துட்டு என்ன பண்ணுறாரு, என்னோட கண்டென்ட் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்றதுக்காக என்கிட்ட எது கேட்டாலுமே நான் இல்லைன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிகரெட்டு, பான் பராக்கெலாம் வைக்கிறாருங்க. ஸோ இப்போ இவரோட கண்டென்ட் ஸ்ட்ராங்குன்னு நம்ம சொல்லலாமா இந்த இடத்துல? அவர்கிட்ட நீங்கள் போய் விபூதி கேட்டிங்கனாலும் ஒரு பேக்கெட் எடுத்து கொடுப்பாரு, சந்தனம் கேட்டிங்கனாலும் கொடுப்பாரு, மளிகை சாமானில் A to Z எது கேட்டிங்கனாலும் கொடுப்பாரு, காய்கறிகளில் எது கேட்டிங்கனாலும் கொடுக்குறாரு. மேற்கொண்டு யாராச்சும் வந்துட்டு சிகரெட் ஒரு பேக்கெட் வேணும், இல்லாட்டி பான் பராக் ஒரு பேக்கெட் வேணும் அப்படின்னாலுமே அவர் சேல் பண்ணுறாரு. ஸோ இப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன சொல்ல வரலாம், ஸோ அவரோட கண்டென்ட் பயங்கர ஸ்ட்ராங்குன்னு நீங்கள் சொல்லலாமா? ஏன்னா அவர்கிட்ட கேட்டு எதுவுமே இல்லைன்னு கடையில் போக மாட்டாங்க. அப்படின் போது அந்த ஏரியாவில் இருக்க சுற்று வட்டாரத்தில் எல்லாருமே இங்கே போனால் எல்லாமே கிடைக்கும்னு சொல்லிட்டு அங்கே வருவாங்களா இல்லையா? கண்டிப்பாக வருவாங்க. ஸோ அவரோட கண்டென்ட் ஸ்ட்ராங், அதுக்காக அவர் கண்டிப்பாக அந்த துறையில் வெற்றி அடைவார். பட் இந்த இடத்துல கான்டெக்ஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குங்க. ஸோ கான்டெக்ஸ்ட்டுங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கொள்கைகள். சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இதே மளிகை கடை வச்சுருப்பாங்க, எந்த பொருள் கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. அதே சமயத்தில் சிகரெட் விற்க மாட்டாங்க, பான் பராக் விற்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட கான்டெக்ஸ்ட்டுங்கிறது இந்த இடத்துல கொள்கை. அதாவது தவறான பொருட்களை நான் வந்துட்டு என்னோட நுகர்வோருக்கு விற்க மாட்டேன், என்னோட கன்சியூமர்ஸ்க்கு நான் வந்துட்டு தேவையில்லாத விஷயங்கள், அவங்களுக்கு அது தேவையில்லாத உடலுக்கு உபாதை தரக்கூடிய விஷயங்கள், ஸோ இதை நான் வந்துட்டு அவங்களுக்கு சேல் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதை சேல் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த இடத்துல அவங்களோட கான்டெக்ஸ்ட்டுங்கிறது ஸ்ட்ராங். இப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு மளிகை கடைக்காரர் அவர் எல்லாமே வச்சுருக்கிறாரு, அவர்கிட்ட சிகரெட்டும் இருக்குது, பான் பராக்கும் இருக்குது, மற்ற மளிகை பொருட்கள், காய்கறி பொருட்கள் எல்லாமே வச்சுருக்கிறாரு. பட் ஆனால் இன்னொரு மளிகை கடைக்காரர் இருக்கிறாரு, அவர்கிட்ட எல்லாமே இருக்குது, பட் ஆனால் அவர்கிட்ட சிகரெட் அண்ட் பான் பராக் கிடையாது. ஸோ இந்த இடத்துல சிகரெட் அண்ட் பான் பராக் ப்ளஸ் எல்லா ஐட்டமும் விற்கிற மளிகை கடைக்காரர் ஜெயிச்சிருவார். ஸோ இவரோட கொள்கைகள் தவறாக இருக்குது. ஸோ மக்கள் வந்துட்டு சிகரெட் பிடிச்சி பான் பராக் போட்டு உயிரிழந்தாலுமே கவலை இல்லைன்னு நினைக்கிற மனிதர் ஜெயிச்சிடுவார். அதே சமயம் இந்த பான் பராக்கும் சிகரெட்டும் விற்காத மனிதர் வந்துட்டு அவருக்கு கொஞ்சம் பிஸ்னஸ் டல்லாக போகும். அந்த சிகரெட்டும் பான் பராக்கும் வாங்காத ஆட்கள் இவர்கிட்ட வரமாட்டாங்க, மீதி மக்கள் இவர்கிட்ட வருவாங்க. ஸோ இந்த இடத்துல 2 பேரோட குழப்பமே ஓடும். ஆனால் இந்த சிகரெட்டும் பான் பராக்கும் விற்கிற இந்த கடைக்காரர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா வியாபாரம் பண்ணுவார். ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட எல்லா கஸ்டமர்ஸுமே வந்துடுவாங்க. ஸோ அதாவது நல்ல பொருட்கள் வாங்க வேண்டிய கஸ்டமர்ஸும் வருவாங்க, தவறான பொருட்கள் வாங்க வேண்டிய கஸ்டமர்ஸுமே வந்துடுறாங்க. ஸோ எல்லா பிஸ்னஸையுமே அவர் தக்க வச்சுக்கிறார் இந்த இடத்துல. இப்போது எந்த இடத்துல பிரச்சனைகள் வரும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ நாளைக்கு வந்துட்டு நல்ல 2 பேருக்குமே 2 பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும், அதாவது நல்ல பொருட்கள் விற்கிற மளிகை கடைக்காரருக்கும் பிஸ்னஸ் நல்லா போகும், இந்த மாதிரி தவறான பொருட்கள் விற்கிற மளிகை கடைக்காரருக்கும் பிஸ்னஸ் நல்லா போகும். ஒரு வேளை நல்ல ஒரு ஆட்சி வருது நம்ம ஊரில், இந்த நேரத்தில் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு தெரியும், பட் ஆனால் நான் அரசியலுக்குள்ளே போக விரும்பல. ஒரு நல்ல ஆட்சி வந்திருக்கு நம்ம ஊரில் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்படின்னும் போது இந்த நேரத்தில் அவங்க வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி தவறான பொருட்கள் விற்கிற மளிகை கடைக்காரனை சீல் வச்சிடுறாங்க. இப்போ என்ன ஆகும், நல்ல பொருள் விற்கிற மளிகை கடைக்காரர் தப்பிச்சிடுறாரு, அவருக்கு பிஸ்னஸ் இப்போ கொடிக்கட்டி பறக்கும். ஸோ இப்போ கொடிக்கட்டி பறந்துக்கிட்டு இருந்த இவரோட பிஸ்னஸ் என்ன ஆச்சு, ஸோ இழுத்து மூடுறாங்க. ஸோ இதில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஸோ உங்களோட கண்டென்ட் ஸ்ட்ராங்காக இருந்தாலுமே உங்களால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும், ஓகேங்களா? அதே மாதிரி உங்களோட கண்டென்ட்டும் ஸ்ட்ராங்கு, உங்களோட கான்டெக்ஸ்ட்டும் ஸ்ட்ராங் அப்படின்னா உங்களோட வெற்றியை யாராலையுமே தடுக்க முடியாது. எந்த ஆட்சி வந்தாலுமே உங்களை டச் கூட பண்ண முடியாது. அதாவது இயற்கையே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். இயற்கை தான் நல்லவர்களை ஆட்சி பண்ண வைக்கும். அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கெட்டவங்க கஷ்டப்படுவாங்க. அதே மாதிரி தான். ஸோ இது வந்து ஒரு உதாரணம். ஸோ இந்த மாதிரி பல இடையூறுகள், தவறான சிந்தனைகள் உள்ள மனிதர்கள் என்னதான் திறமைசாலிகளாக இருந்தாலுமே அவங்களால வாழ்க்கையில்
தொடர்ந்து முன்னுக்கு வர முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கேள்விக்குறின்றதை விட கண்டிப்பாக முடியாதுன்னு சொல்லிடலாம். அவங்க கொஞ்சம் நேரத்துக்கு மட்டும்தான். உதாரணத்துக்கு ஒரு ஃபேன் சுவிட்ச் நீங்கள் ஆஃப் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஃபேன் கொஞ்சம் நேரத்துக்கு சுத்தம், கரெக்டுங்களா? பட் ஆனால் கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த ஃபேன் நின்றோம். அதே மாதிரி தான் நம்ம கெட்ட தொழில் பண்ணுறவங்க இந்த ஃபேன் சுவிட்ச் ஆஃப் பண்ண மாதிரி தான். ஸோ என்னைக்கு இருந்தாலுமே உங்களுக்கு கெட்ட வழியில் வரக்கூடிய பணம்ங்கிறது ஒரு நாள் தடைபடும். ஆனால் நீங்கள் நல்லது சொல்லி கொடுத்து நல்ல வழியில் உங்களுக்கு கிடைக்கிற ஒரு ரூபாயுமே இருந்தாலுமே கூட அந்த பணம் வந்துட்டு உங்களுக்கு காலம் ஃபுல்லாக வற்றாத ஜீவநதி மாதிரி உங்களுக்கு அதில் வருமானங்கிறது வரும். நீங்கள் அந்த இடத்துல வருமானம் அப்படிங்கிறத பற்றி யோசிக்கவே வேண்டாம். எனக்கு இதில் லாபம் வருமா அப்படின்றத பற்றி நீங்கள் யோசிக்கவே வேணாம். உங்களோட கான்டெக்ஸ்ட் ஸ்ட்ராங்காக இருக்குது. நீங்கள் வந்துட்டு நல்ல பொருட்கள் மட்டுமே விற்கணும். நீங்கள் வந்துட்டு நல்ல விஷயங்கள் மட்டுமே இந்த சமுதாயத்துக்கு கொடுக்கணும், மக்களுக்கு கொடுக்கணும், குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிட்டீங்க அப்படின்னாலே பிரபஞ்சம், அதாவது இயற்கை அப்படிங்கிறது உங்களுக்கு அள்ளி கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்குது. ஸோ அதுக்கு உதாரணம் என்ன மாதிரி மனிதர்கள் தான். ஸோ எங்களெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு அந்த மாதிரி ஒரு கான்டெக்ஸ்ட்டு, கண்டென்ட், ஸோ ரெண்டுமே ஸ்ட்ராங்காக வச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ கண்டென்ட்டுங்கிறது ஒன்றும் இல்லைங்க. ஸோ நம்ம வந்துட்டு நம்மளோட துறை சார்ந்த விஷயங்கள்லையுமே நம்ம கவனமாக இருக்கணும், திறமையாக இருக்கணும். நம்மளோட திறமைகளை நாளுக்கு நாள் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஒரு செகண்டுமே. ஸோ அப்படி இருக்கிறது பேர் தான் உங்களோட கண்டென்ட்டுங்கிறது. ஸோ உங்களோட கண்டென்ட்டும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதே சமயத்தில் உங்களோட கொள்கைகளும் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே விட்டு கொடுத்துடக்கூடாது. ஸோ இந்த இடத்துல எனக்கு பணம் வருது, ஸோ நான் வந்துட்டு தவறு பண்ணுறேன், ஸோ நான் ஏமாத்துறேன், நான் வந்துட்டு என்னை யார் பார்க்குறா, நான் உள்ளுக்குள்ளே தானே தப்பு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிக்கிட்டு உங்களோட கொள்கைகளில் விட்டு கொடுத்துட்டு பணத்துக்காக நீங்கள் தவறான விஷயங்கள் பண்ணும்போது அந்த இடத்துல உங்களுக்கு பணம் கண்டிப்பாக வரும். பட் ஆனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த பணம் வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு நடுவுலையே தடைப்பட்டு உங்களுக்கு அந்த விஷயங்களே ஃபெயிலியரில் போய் முடியும். ஸோ ஃபெயிலியருக்கு மெயின் ரீசனே உங்களோட கொள்கைகள் தான். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா எந்த தொழில் வேணாலும் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். சக்ஸஸ்க்கு ஒரே ஒரு வழி, ஜஸ்ட்டு அந்த தொழிலில் வந்துட்டு உங்களால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நம்புங்க. அப்போ தான் உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட் அது சம்மந்தமான வேலைகள் பண்ணும், அதை நோக்கி உங்களுக்கு போகும், உங்களுக்கு அட்ராக்ஷன். ஸோ அது சம்மந்தமான இந்த பிஸ்னஸுக்கு சம்மந்தமான ஆட்களை உங்களை நோக்கி கவர்ந்து இழுக்கும் உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டு. ஸோ அது ஒன் ஆஃப் தி சக்ஸஸ். ஸோ செகண்ட் சக்ஸஸ் வந்துட்டு உங்களோட கான்டெக்ஸ்ட், உங்களோட கொள்கைகள். எப்போ வந்துட்டு நீங்கள் எக்காரணத்துக்கு கொண்டுமே நான் தப்பு பண்ண மாட்டேன், தொழிலில் வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஒரு மேலே ஒரு 10 கோடி ரூபாய் எடுத்துகிட்டு வந்து தராங்க, இந்த தவறை நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு அந்த நேரத்தில் 10 கோடிங்கிறது உங்களுக்கு பெரிய பணமாக இருக்கலாம். அந்த பணத்தை நீங்கள் வாங்கிட்டு நீங்கள் அந்த தவறை நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த நேரத்தில் அந்த 10 கோடி லாபம் மாதிரி தான் தெரியும். ஆனால் உங்களுக்கு ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது நம்மளை போட்டு தள்ளிடும், அதில் சந்தேகமே வேண்டாம். உங்களால் நிலச்சி நின்று அந்த துறை சார்ந்த வெற்றியை உங்களால் கண்டிப்பாக பார்க்க முடியாது. ஸோ அதுக்காக உங்களோட கண்டென்ட்டும் ஸ்ட்ராங்காக இருக்கணும், அதாவது உங்களோட துறை சார்ந்த திறமையும் பலமாக இருக்கணும். ப்ளஸ் உங்களோட கான்டெக்ஸ்ட், உங்களோட கொள்கைகளும் சரியான கொள்கைகளாக இருக்கணும், தவறான கொள்கைகள் இருக்கக்கூடாது. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கொள்கைகள் நல்ல கொள்கைகளாக வச்சுக்கிட்டு இருப்பாங்க, கெட்டதே பண்ண மாட்டாங்க, தவறான விஷயங்களில் ஈடுபட மாட்டாங்க, எல்லாமே சரியாக பண்ணுவாங்க. பட் ஆனால் அவங்களோட கண்டென்ட் வீக்காக இருக்கும், அவங்களோட துறை சார்ந்த திறமைகளை அவங்க வளர்த்துருந்துருக்க மாட்டாங்க. ஸோ அப்படி இருந்தாலுமே நம்மளால் வாழ்க்கையில் வெற்றிங்கிறது கண்டிப்பாக பார்க்க முடியாது. ஸோ உங்களுக்கு திறமையும் வேணும், ப்ளஸ் உங்களோட கான்டெக்ஸ்ட், உங்களோட கொள்கைகள் நல்ல கொள்கைகளாகவும் இருக்கணும். ஸோ இது ரெண்டுமே உங்களுக்கு சிறந்து இருக்குது அப்படின்னும் போது உங்களுக்கு பணம்ங்கிறது, அட்ராக்ஷன் அப்படிங்கிறது நேச்சுரலாகவே வரும். நீங்கள் வந்துட்டு இந்த கண்டென்ட்டும் கான்டெக்ஸ்ட்டும் நீங்கள் எழுதி வச்சு கரெக்டாக நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பணத்தை வந்துட்டு கால்குலேட் பண்ணி சம்பாதிக்கணும்னு அவசியமே இல்லை. உங்களுக்கு எக்ஸ்பொனன்ஷியல்னு சொல்லுவாங்க. எக்ஸ்பொனன்ஷியல் அப்படிங்கிறது நான் எக்ஸ்பிளைன் பண்ணி டயத்தை வேஸ்ட் பண்ண விரும்பல, நீங்கள் ChatGPTயோ கூகுளில் போட்டு தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு பணங்கிறது எக்ஸ்பொனன்ஷியலாக வரும். ஸோ அதில் சந்தேகமே கிடையாது. நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். இந்த கண்டென்ட், இந்த கான்டெக்ஸ்ட், இது ரெண்டுத்தையுமே நீங்கள் ஸ்ட்ராங்காக வச்சு பாருங்கள். உங்களுக்கு அவுட்கம், அதாவது உங்களோட அவுட்கம், அதாவது நான் என்ன சொல்ல வரேன், பை ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க. ஸோ பை ப்ராடக்ட் வந்துட்டு மணியாக இருக்கும். ஸோ நீங்கள் அந்த பணத்தை நோக்கி நீங்கள் போகணும்னு அவசியமே கிடையாது. ஸோ உங்களோட பிஸ்னஸாக இருக்கட்டும், நீங்கள் வந்துட்டு ஒரு இடத்துல யார்கிட்டனா வேலைகள் செய்யலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் தினக்கூலி போகலாம், இல்லாட்டி நீங்கள் ஏதோ ஒரு கடைகளில் சாதாரண ஒரு வேலை செய்யலாம், அப்படி இல்லாட்டி நீங்கள் ஒரு கவர்மெண்ட்டில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கலாம், பெரிய பதவியில் இருக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் ப்ரைவேட்டில் ரொம்ப பெரிய பொசிஷனில் இருக்கலாம், சின்ன பொசிஷனில் இருக்கலாம், என்னவாக இருக்கலாம். இல்லாட்டி நீங்கள் ஒரு சின்ன பொட்டி கடை வச்சுருக்கலாம், இல்லாட்டி நீங்கள் ஒரு தொழில் பண்ணலாம், என்ன தொழில் வேணாலும் பண்ணலாம். யாராகவுமே இருந்தாலுமே
உங்களோட இந்த கண்டென்ட் அண்ட் கான்டெக்ஸ்ட், அதாவது உங்களோட துறை சார்ந்த திறமைகள் நீங்கள் பெஸ்ட்டாக வளர்த்துக்கணும். நாளுக்கு நாள் ஒரு நாள் கூட அதில் நீங்கள் அப்டேட் பண்ணாமல் இருக்கவே கூடாது. ஒவ்வொரு நாளும் நீங்கள் டெய்லியுமே முன்னேறிக்கிட்டே இருக்கணும் உங்களோட துறை சார்ந்த விஷயங்களில். ப்ளஸ் உங்களோட கான்டெக்ஸ்ட் வந்துட்டு, உங்களோட கொள்கைகள் வந்துட்டு கரெக்டாக இருக்கணும். தவறான பாதைகளில் போகவே கூடாது. அதில் பணம் வருது, அதில் சாதிக்க முடியும் அப்படின்றதுக்காக நம்ம தப்பு பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்க கூட கூடாது. மனதளவில் நினச்சிட்டிங்கன்னா கூட உங்களால் வெற்றியை சுவைக்க முடியாது. அந்த தவறான வேலைகள் பண்ணி கிடைக்கக்கூடிய வெற்றிங்கிறது ஒரு நிரந்தர வெற்றி கிடையாது. அது கண்டிப்பாக தோல்விக்கு உண்டான ட்ராப். கண்டிப்பாக அது தோல்விக்கு உண்டான ட்ராப்புன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அது உங்களுக்கு தோல்விக்கு உண்டான ட்ராப்புங்கிறது இப்போ தெரியாது. இப்போ கிடைக்கிற இந்த சின்ன வெற்றி மூலிமா உங்களுக்கு தெரியாது. பட் ஆனால் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக அது வந்துட்டு ஒரு தோல்விக்கு உண்டான ட்ராப்புங்கிறத நீங்கள் உணர்வீங்க. அதனால் உங்களோட கண்டென்ட் அண்ட் கான்டெக்ஸ்ட் இது ரெண்டுத்தையுமே நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா மணிங்கிறது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். ஸோ இதுதான் இந்த காணொலியில் நான் உங்களுக்கு சொல்லணும்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். நான் கண்டிப்பாக கரெக்டாக சொல்லியிருப்பேன்னு நம்புகிறேன். இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் கூட நான் சொல்லி புரிய வைக்கலாம். பட் ஆனால் இதுவே போதுமான அளவு நான் பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ நிறைய விஷயங்கள் நான் ஃபாலோ பண்ணி நான் சக்ஸஸ் பார்த்துக்கிட்டு இருக்கிற விஷயங்கள் இருக்குது. உதாரணத்துக்கு வந்துட்டு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா திங்கிங் டைம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்று ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். நீங்கள் வந்துட்டு இந்த திங்க் அண்ட் க்ரோ ரிச்ன்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்கும். ஸோ அதில் இந்த திங்கிங் டைம் பற்றி தான் போட்டிருப்பாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் பேசியிருப்பாங்க. ஸோ அந்த புக்கில் இருக்கிற விஷயத்தை தான் நான் சொல்ல போகிறேன் ஆக்சுவலாக. ஸோ திங்க் அண்ட் க்ரோ ரிச்சுங்கிற புக்கில் இருக்கிற விஷயங்கள் பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ அது வந்து அடுத்த காணொலியில் நான் கண்டிப்பாக சொல்கிறேன் அதை பற்றி. ஸோ அந்த ஒரு திங்க் அண்ட் க்ரோ ரிச், அந்த திங்கிங் டைம் அப்படின்றது நமக்கு எவ்வளோ முக்கியம். ஸோ அந்த திங்கிங் டைம், ஸோ இப்போ நான் இந்த கண்டென்ட் அண்ட் கான்டெக்ஸ்ட்னு சொன்னேன் உங்களுக்கு ஒரு விஷயம். ஸோ இந்த கண்டென்ட் அண்ட் கான்டெக்ஸ்ட் இதையுமே நீங்கள் வச்சுக்கிட்டு ப்ளஸ் உங்களோட திங்கிங் டைம், ஸோ அந்த திங்கிங் டைம் எப்படி பண்ணணும், எப்படி நம்ம யூட்டிலைஸ் பண்ணணும், திங்கிங் டைம்னா என்ன, ஸோ அந்த திங்கிங் டைமில் நம்ம என்ன பண்ணினா நமக்கு சக்ஸஸ் வரும். ஸோ இது எல்லாமே நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணிட்டீங்க. உதாரணத்துக்கு உங்களோட கண்டென்ட் அண்ட் கான்டெக்ஸ்ட்டை நீங்கள் முடிவு பண்ணி வச்சுட்டீங்க. ப்ளஸ் இந்த திங்கிங் டைமை நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களால் பணம் உங்களை நோக்கி வர்றதை வந்துட்டு உங்களால் தடுக்கவே முடியாது. இதுதான் விதி. பணம் வந்துட்டு உங்களை நோக்கி வர்றதுக்கு உண்டான விதி இந்த கண்டென்ட், கான்டெக்ஸ்ட், அப்புறம் இந்த திங்கிங் டைம், இது 3 மட்டும்தான். ஸோ நீங்கள் வந்துட்டு சில பேர் வந்துட்டு நீங்கள் கடவுள் நம்பிக்கை இருக்கலாம். ஏன்னா இப்போ எனக்குமே கடவுள் நம்பிக்கை இருக்குது. நான் வந்துட்டு கடவுளுக்கு எதிரானவனோ இல்லை கடவுள் நம்பிக்கைக்கு எதிரானவனோ கண்டிப்பாக கிடையாது. ஸோ நான் வந்துட்டு கடவுளை நம்புகிறேன். பட் ஸ்டில் இந்த 3 விஷயம் என்னோடய வாழ்க்கையில் நான் வந்துட்டு நிறைய விஷயங்கள் செஞ்சு முடிச்சுட்டு ஸோ அதிலலாம் எனக்கு சக்ஸஸ் கிடைக்கல. பட் இந்த 3 விஷயம் கண்டென்ட், கான்டெக்ஸ்ட் அண்ட் என்னோடய திங்கிங் டைம், இது 3மே நான் பெஸ்ட்டாக ஃபாலோ பண்ணும்போது எனக்கு சக்ஸஸ்ங்கிறது என்னை நோக்கி வருது. அதே மாதிரி மணி அட்ராக்ஷனுங்கிறதும் என்னை நோக்கி வருது. ஸோ இதை வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்லணும்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணேன். ஸோ இந்த கண்டென்ட் அண்ட் கான்டெக்ஸ்ட்டுங்கிறத நான் எனக்கு தெரிஞ்சு நான் நல்லாவே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு புரிகிற மாதிரி. அதே மாதிரி இந்த திங்கிங் டைம் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஸோ அதுக்கு இந்த ஒரு காணொலி கண்டிப்பாக பத்தாது. ஸோ மட்டும் ஒரு காணொலியில் உங்களுக்கு நான் அந்த திங்கிங் டைம் பற்றி சொல்கிறேன். அந்த திங்கிங் டைம் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இது 3த்தையுமே நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க, யார் ஒருத்தங்க நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ ஸோ அதுக்கப்புறம் சக்ஸஸ்ங்கிறது ரொம்ப ஈஸின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுவீங்க. நான் வந்துட்டு ஓவர் கான்ஃபிடென்ஸில் பேசலை. ஸோ நான் வந்துட்டு ரொம்ப இவர் வந்துட்டு ஏதோ ரீசெண்ட் டேஸில் ஏதோ சாதிச்சிட்டாரு ஸோ அதனால் பேசிக்கிறாருன்னு சொல்லிட்டு நீங்கள் நம்ப வேண்டாம். ஆக்சுவலாக இதை வந்துட்டு நான் சஸ்டைனபிள், அதாவது என்னோடய க்ரோத்துமே பார்த்தீங்கன்னா ஒரு படிப்படியான வளர்ச்சியை தான் அடைஞ்சிருக்கேன். ஸோ அதுக்கு காரணம் இந்த 3 விஷயங்களையுமே நான் வந்துட்டு கவனம் செலுத்தி நான் பண்ணும்போது தான் எனக்கு இந்த சக்ஸஸ்ங்கிறது என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ அதனால் இந்த கண்டென்ட் அண்ட் கான்டெக்ஸ்ட் நீங்கள் இப்போ நான் சொன்னதை வச்சு ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. இன்னும் கூடிய விரைவில் நான் அந்த திங்கிங் டைம் பற்றியுமே ஒரு வீடியோ பதிவு ஒன்று போடுறேன். ஸோ அதையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்ற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு வெற்றிங்கிறது உங்களை நோக்கி வராமல் போக வாய்ப்பே கிடையாது. அதே மாதிரி பணத்தை தேடி நீங்கள் போக வேண்டிய வேலையுமே இருக்காது. பணங்கிறது உங்களை நோக்கி அபரிவிதமாக, அதாவது அபண்டன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அபண்டன்ஸுங்கிறது உங்களை நோக்கி வர ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நான் உங்களுக்கு இன்னும் அடுத்தடுத்த காணொலியில் சொல்கிறேன். ஸோ அது போக இன்னும் சில விஷயங்கள் சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு உங்களோட வருமானம் ஒன்ஸ் வர ஆரம்பிக்குது அப்படின்னும் போது அதை எப்படி நீங்கள் நிரந்தர வருமானமாக ஆக்க முடியும் அப்படின்றதுமே
சில வழிமுறைகள் இருக்குது, சில விதிகள். அந்த விதிகளை நீங்கள் பின்பற்றுனீங்க அப்படின்னா ஸோ அதுவுமே சாத்தியம்தான். ஸோ அதுக்கு உங்களோட வருமானத்தில் வந்து 10%ங்கிறது நீங்கள் ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நான் இப்போது ஒரே காணொலி எல்லாத்தையும் சொன்னனாலும் உங்களுக்கு ஓவர் திங்கிங் பண்ணுவீங்க. ஸோ அது செட் ஆகாது. ஸோ இந்த 2 விஷயங்கள் கண்டென்ட் அண்ட் கான்டெக்ட் மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ உங்களுக்கு படிப்படியாக ஒரு காணொலியாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். என்னோடய அடுத்தடுத்த காணொலி நீங்கள் பார்க்கும்போது ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் அப்ளை பண்ணும்போது சக்ஸஸ்ங்கிறதும் மணிங்கிறதும் உங்களை நோக்கி அட்ராக்ட் ஆகிறத நீங்கள் லைவாக பார்க்கலாம். தேங்க்யூ.